ஐயர் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அரௌண்டிங் ஒரு 25 lakhs வரைக்கும் ஓ மை காட் 6 lakh and 25 lakhs வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு உங்களுடைய உழைப்பை பொறுத்து இருக்கு. இப்போ வந்துட்டு இப்போ 6 lakh வரைக்கும் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுப்போம், உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுது? ஒரு 100% நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் வாங்கி செலவு பண்ணுறீங்கன்னா அதில் ஃபுட் காஸ்ட் வேஸ்டேஜ் எல்லாம் போகும் 10 to 20% அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு கையில் நிற்கிது. இப்போ லாஸ்ட்டாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணது 13.5 lakhs. ஏன்னா லுக் வைஸ் நல்லா வரணுன்றதுனால என்னோட டேஸ்ட்டுக்காக இன்னும் அதில் ஒர்க் பெண்டிங் இருக்குது. பண்ணுவேன், இன்னும் போக போக பண்ணுவேன். சூப்பர் சார். இப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ண அந்த முதலீடு பண்ண அந்த பணத்தை நீங்கள் வந்து எடுத்துட்டீங்களா? ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங்ல இந்த ஃபுட் பிஸ்னஸ் பயங்கர சேலஞ்சிங்காக போயிட்டு இருக்கு. நிறைய பணம் ரெண்ட் கட்டுறதுலயே அவங்களுக்கு போய் முடிஞ்சிருது. அப்படி இருக்கிறப்போ இந்த காலகட்டத்தில் சென்னையில் நிறைய இடத்துல ஃபுட் ட்ரக்ஸ் நடமாடும் ஹோட்டலாக வளம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஃபுட் ட்ரக்ல அவ்வளோ லாபம் இருக்கா, இல்லை போட்ட பணத்தையாவது திருப்பி எடுக்க தான் முடியுமா அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் பெப்பினோ ஃபுட் ட்ரக்கோட ஓனர் செல்வம் நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பாஸ்வாலா பிசினஸ் தமிழ். சார் சொல்லுங்க, எடுத்தோன்னே உங்களுக்கு பெரிய கேள்வியா கேட்டுறேன். ஒரு ஆண்டுல ஒரு ஃபுட் ட்ரக் பிசினஸ் மூலமா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பேசிக்காக சொல்லணும்னா ஒரு ஹாண்டில் பிஸ்னஸ் ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ்ல வந்து 6 lakhsல சம்பாதிக்கலாம். ஓ சூப்பர். ஸோ 6 lakh வரைக்கும் ஒரு ஆண்டுல உங்களுக்கு வருது. அப்போ ஒரு மாசம் 6 lakhல இருந்து ஐயர் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அரௌண்டிங் ஒரு 25 lakhs வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஓ மை காட் 6 lakh and 25 lakhs வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு. உங்களுடைய உழைப்பை பொறுத்து இருக்கு. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கு நீங்க எப்படி ரீச் பண்றீங்க. ஓகே, நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியுது. 25 lakhs வரைக்கும் எப்படி சம்பாதிக்க எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னா அதுக்கு அப்புறம் நான் ஓகே எல்லாத்தையும் சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு 2 ஆல்ரெடி சொன்னது. ஆக்சுவலா உங்களுடைய ஃபுட்டை குவாலிட்டியா பண்ணுங்க, நீங்க நேர்மையா பண்ணுங்க, மணி மேக்கிங்காக பண்ணாதீங்க, மணி உங்களுக்கு தேடி வரும். கரெக்ட். ஹார்ட் ஒர்க் பண்ணி கஸ்டமரை ஹாப்பியா வச்சுக்கோங்க. எந்த உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகாம ஏதோ ஓல்டு ஃபுட்டும் இல்லாம நியூவா எல்லாம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி நீங்களா பண்ணி கொடுங்க. நீங்க 25 lakhs வரைக்கும் கண்டிப்பா சம்பாதிக்கலாம். நீங்க பண்ற ஒர்க்கை பொறுத்து தான் இருக்கு. ஆக்சுவலா நீங்க இமீடியட்டா சீக்கிரமா மணி மேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ரூட்ல போனீங்கன்னா மேக்ஸிமம் 1 yearல நீங்க அந்த பிராண்டை எடுத்து முடிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பீங்க, லாஸ் ஆகி. சோ இப்போ சொல்ல போனா நீங்க வந்து சம்பாதிக்கிறது 6 lakhல இருந்து 25 lakh உள்ள வேரி ஆகுது. டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட், சீசன், கஸ்டமர்ஸ் பொறுத்து. சூப்பர் சார். இப்போ வந்துட்டு இப்போ 6 lakh வரைக்கும் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுப்போம், உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆகுது ஒரு ஆண்டுல உங்க பிசினஸ்க்கு மட்டும்? 10 to 20% இன்கம் வரும்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு 100% நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் வாங்கி செலவு பண்ணுறீங்கன்னா அதில் ஃபுட் காஸ்ட் வேஸ்டேஜ் எல்லாம் போகும் 10 to 20% அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு கையில் நிற்கிது. ஓகே சூப்பர். இது வந்து மாச கணக்கில் கரெக்டா? எனி டே கணக்கில் போட்டாலும் உங்களுக்கு அதுதான். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 1000 rupeesக்கு மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1200 rupees உங்களுக்கு கண்டிப்பாக 20% உங்களுக்கு மேக்ஸிமம் 10 to 20% கண்டிப்பாக உங்களுக்கு மார்ஜின்ஸ் இருக்குது. சூப்பர். ஆனால் இப்போ அடுத்த நாளைக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் போயிடாதா சார்? அது இன்கம் வந்துட்டு இல்லை. ஆக்சுவலாக இன்கம் வந்து தானே உங்களுக்கு எக்ஸ்பென்சிவோட சேர்த்து தானே உங்களுக்கு வருது. ஆக்சுவலாக ஸோ எப்படி இருந்தாலும் கையில் வந்து கண்டிப்பாக பணம் நிற்கும். இதில் வந்து லாஸ் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. கரெக்டாக 6 months கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு இன்கம் வரும். எனி பிஸ்னஸ் ஃபுட்டில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து ஸ்டார்டிங் நீங்கள் வந்து 30 lakh வரைக்கும் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க இல்லையா? அந்த இது வந்து ஸ்டார்டிங்கே இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணது ஆக்சுவலாக ஸ்மால் ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி போனேன். போகக்கூடாதுன்னு போனேன். ஆக்சுவலாக 3.5 lakhs அந்த ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உள்ள பார்ட்னர்ஷிப்பில் போனேன். அதுதான் சீட் பண்ணிட்டு நிறைய அது பெரிய ஸ்டோரிஸ் அதெல்லாம் பேச முடியாது. ஸோ வெளியில் வந்து அடிப்பட்டு தான் இந்த அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ லாஸ்ட்டாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணது 13.5 lakhs. ஏன்னா லுக் வைஸ் நல்லா வரணுன்றதுனால என்னோட டேஸ்ட்டுக்காக இன்னும் அதில் ஒர்க் பெண்டிங் இருக்குது. அது பண்ணுவேன், இன்னும் போக போக பண்ணுவேன். சூப்பர் சார். இப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ண அந்த முதலீடு பண்ண அந்த பணத்தை நீங்க வந்து எடுத்துட்டீங்களா? ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சா? ஆல்மோஸ்ட். சூப்பர். இதுலயே தெரியுது நல்லா போகுது பிசினஸ். இது ஒரு டெஸ்டிமோனி மாதிரி. சூப்பர் சார். நல்லா போகுதுன்னா நீங்க சும்மா இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வெளியில உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்து நல்லா போகாது. ஆக்சுவலா நீங்க ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு ஒர்க் தெரிஞ்சா மட்டும் அந்த ஃபீல்ட்ல இறங்கணும். எனக்கு ஒர்க் தெரியும், நல்லா ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி எனி ஃபீல்டு என்ன ஃபீல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்க வந்து உள்ள இருக்கணும். அது மோர் தென் சக்சஸ் ஆகி வர வரைக்கும் நீங்க இருக்கணும். சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் பேக் ஆஃபீஸ்ல நீங்க இருக்கணும் கம்பல்சரி. அப்பதான் அந்த பிசினஸ் ஃபுல்ஃபில் ஆகும். சாதாரணமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா எக்கச்சக்கமான நகைகளை வந்து அடமானம் வைக்கிறது, கடன் வாங்குறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணி முதலீடு செஞ்சுதான் அந்த தொழிலை வந்து ஆரம்பிப்போம். அதை எப்படியாவது மீட்டிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கிறப்போ செல்வம் என்ன சொல்றாருன்னா, நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை முக்கால்வாசி நான் எடுத்துட்டேன். அது போக ஒரு நாளைக்கு எனக்கு 20-30% லாபம் மட்டுமே வருது இந்த ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கும் இதை பார்த்து ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்திருக்கும்ல.
இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இந்த ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் அப்படி என்னதான் எப்படி தான் லாபகரமாக இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பாஸ்வாலா ஆப்பில் ஃபுட் ட்ரக் வணிகம் கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸை பார்த்து இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ வாங்க, செல்வம் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை வச்சிருக்காரு, என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். அது இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ வந்து நார்மலாக வர கஸ்டமர்ஸ் வேறு, நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் டீல் பண்ணுற கஸ்டமர்ஸ் வேறு, கரெக்டாக? ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோவில் எவ்வளோ நீங்கள் வந்துட்டு இன்கம் வருது உங்களுக்கு? மேம் ஆக்சுவலாக நார்மலாக வர கஸ்டமர்ஸோட ரெக்யர்மெண்ட்டில் தான் ஸ்விக்கி ஜொமேட்டோ நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எங்களால் வர முடியாத சமயத்தில் எங்களுக்கு ஆன்லைன் டெலிவரி வேணும்னா எங்களால் பர்சனலாக பண்ண முடியல. ஓகே. ஸோ அதனால அந்த பார்ட்னர்ஸை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த டீமை நாங்கள் கூப்பிட்டதுனால அவங்க நம்மள பார்ட்னர்ஷிப்பை எடுத்துகிட்டு அவங்க மூலயமா அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அவ்வளோதான் விஷயம். கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் தான் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவும். ஸ்விக்கி ஜொமேட்டோ எங்களோட பிஸ்னஸ் சேல்ஸுக்காக பண்ணல ஆக்சுவலாக. ஏன்னா எங்களோட பிஸ்னஸ் சேல்ஸ் அங்கே உள்ள சேல்ஸ்லேயே நாங்கள் பண்ண முடியல. இப்போ வந்துட்டு எல்லாரும் கஸ்டமர்ஸுமே சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் வருது, நேரில் யாரும் வரல, கம்மியாக வராங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகாதா எதுவுமே? ஏன்னா நீங்கள் ஸ்விக்கிக்கு ஒரு பர்சன்டேஜ் பே பண்ணுறீங்க இல்லையா? அது ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். அவங்களுக்காக தான் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். மணி மேக்கிங்னா நாங்கள் இங்கேயே பண்ணிட்டு போயிடுவோம். ஆக்சுவலாக எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் கஸ்டமர் வந்து ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணிடுவோம். எப்படி வந்தாலும் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் தான். இன்றைக்கி நாங்கள் ஸ்கிப் பண்ணோம்னா நாளைக்கு நேரில் வந்து சாப்பிடுவாங்க. அதில் நாங்கள் மேனேஜ் பண்ணிடுவோம். நல்ல இது ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பே பண்ணுறீங்க? அது என்ன ப்ராசஸ்? அது எப்படி வந்துட்டு ஒருத்தர் அவங்க ஃபுட் ட்ரக் வச்சிருக்காங்க இல்லை ஒரு ஹோட்டலே வச்சிருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து ஸ்விக்கியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம்? அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. அவங்களுடைய வெப்சைட்டில் போனால அவங்க அதோடைய என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது ஆன்லைனில் எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது தனியாக நம்ம ஒன்றும் ப்ராக்டிக்கலாக ஒன்றும் கற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனால அவங்க ஒரு அக்ரிமெண்ட் அனுப்புவாங்க. அந்த அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணி ஆன்லைன்லேயே பண்ணனால அது ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் போய்டும். எல்லாமே அவங்க ட்ரைன் பண்ணுவாங்க. அப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க எடுக்கிறாங்க? ஒரு ரெஸ்டாரண்ட்டை பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு தெரியல, எனக்கு 36 to 40% போயிட்டு இருக்கு. ஓ மை காட். ஸோ வாவ், 36. எனக்கு அதை பண்ணனா எனக்கு மார்ஜினே கிடையாது, லாஸாக தான் ஆகும். பட் ஆனால் என்னோட கஸ்டமர் பேஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ அந்த ரீசனுக்காக அவங்கள மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இதுக்காக ஓன் டெலிவரி டீம் அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு இப்போ மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணல மேடம். ஏன்னா எனக்கு இங்கே அதான் சொல்கிறேன்ல, என்னோட குவாலிட்டிக்கு என்னோட ஃபுட் டேஸ்ட்டுக்கு இங்கே வர கஸ்டமர்ஸ்க்கு என்னால் சர்வ் பண்ண முடியல. அதுலேயே ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் எனக்கு ரெக்யர்மெண்ட் தேவைப்படலை. இப்போ உங்கள் ஃபுட் ட்ரக் பெப்பினோ ஃபுட் ட்ரக்குக்கு ஃபியூச்சர் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? எனி ஒரு பிளேஸில், அதாவது இப்போ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸோ இல்லை ஒரு நல்ல ஒரு ரீச்சான ஒரு ஏரியாவோ எல்லா இடத்துலையும் என்னோட ட்ரக்ஸ் எல்லாம் வரணும். ட்ரக்ஸ் மட்டும்தான் வரணும். செகண்டரி எத்தனை நாளாலும் நானே இல்லைனா கூட இந்த ஃபுட் ட்ரக் வந்து இந்த குவாலிட்டி மிஸ் பண்ணவே கூடாது. இந்த குவாலிட்டி இல்லைனா பெப்பினோ இருக்கக்கூடாது. இது மட்டும் தான் இந்த ஃபியூச்சர்ல நான் சூஸ் பண்ணிருக்கேன். சூப்பர் சார். இந்த ஒரு வீடியோல ஒரு ஃபுட் ட்ரக் பிசினஸ்ல நீங்க போட்ட முதலீடை எடுக்க முடியுமா, எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியும், எந்த அளவுக்கான லாபத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற சில விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நான் முதல்லயே சொன்ன மாதிரி இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பாஸ்வாலால இருக்கக்கூடிய நான் சொன்ன கோர்ஸை நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.